விசேஷத்தில் மிகுமான சகோதரர்களே, எல்லாருக்கும் இந்த ஆண்டவரும் இந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பை வாழ்த்துக்களையும் கூட இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் கடந்த வாரம் முழுவதுமாக நம்மை கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கிருபை செய்த பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். செவிப்பட்டதான ஒரு துன்பத்தின் காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கூட தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு இந்த கண்மணி போல காத்து நம்மை போஷித்து நம்மை பராமரித்து வருகிறார். சத்து கூட அதற்காக நாம் தேவனுக்கு நம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். உத்தரத்தின் காலங்களிலே தேவன் இன்னுமாய் நம்மை விசுவாசத்தில் நாம் புலப்படுத்துவோம். விசுவாசத்தில் நாம் நிலைத்திருந்த நாட்களை கடந்து இந்த ஓட்டங்களை நாம் முடித்துக் கொள்வதற்கு தேவன் கிருபை செய்வதற்கு நாம் தொடர்ந்து நம்முடைய மகளிலே நாம் நினைத்துக் கொள்வோம். சில நாளிலே மத்தியில பேசுவதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்டதான பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய ஆலயம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். The Temple of God, தேவனுடைய ஆலயம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை நாம் போகிறோம். தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டதான அந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். தேவனுடைய ஆலயம் எங்கே கட்டப்பட்டது, அது கட்டுவதற்கான ஒரு பின்னணி என்ன, பேக்ரவுண்ட், தேவன் எந்த இடத்துல கட்டினார், அந்த இடம் எப்படி தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ற விஷயமும் அதுல மறைந்திருக்கக்கூடிய அந்த பாடத்தை நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இதற்கு ஆதார வசனமாக வாசிக்கலாம். 2 நாளாகும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் வாசிக்கலாம். அது எந்த இடத்தில் அது கட்டப்பட்டது, யார் அதை கட்டினார் என்பதை நாம் இங்கே வாசிக்கலாம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீதை குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். அப்போது பார்க்கும்போது இங்கே தேவனுடைய ஆலயம் எங்கே கட்டப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அது எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையின் மேலே இங்கே கட்டப்பட்டது. மோரியா மலையின் மேலும் அப்புறம் எபூசனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயம் கட்ட துவக்கினார். அப்ப தேவனுடைய ஆலயம் எங்கே கட்டப்பட்டது என்று பார்க்கும்போது மோரியா மலை மேலே அது கட்டப்பட்டது. எருசலேமில் இருக்கக்கூடிய மோரியா மலை மேலே தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது யாருடைய இடம் என்று பார்க்கும்போது அது எபூசனாகிய ஒர்னானின் களம் என்று நாம் பார்க்கிறோம். எபூசனாகிய ஒர்னானின் களம், அங்கேதான் சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். எந்த இடம் பார்க்கும்போது மோரியா மலை என்று நாம் பார்க்கிறோம். மோரியா மலை என்று சொன்னவுடன் நமக்கு ஏதாவது நினைவு வருதுங்களா? ஆபிரகாம் தன்னுடைய நேசகுமாரன் ஈசாக்கை பலி கொடுத்ததான ஒரு ஸ்தலம். அவன் அந்த ஒரு மலை மேலதான் பாருங்க தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு மலையை குறித்திருந்தார். அது நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். நான் உனக்கு குறிக்கும் மலை மேல் இனவனே உன் நேசகுமாரனை நீ தகன பலி செலுத்து என்று ஆண்டவர் என்றாரே. அப்ப குறிக்கப்பட்ட ஒரு மலை என்று நாம் பார்க்கிறோம். அவர் அதே மோரியா மலையில தான் என்ன கட்டப்பட்டது என்று பாருங்க, அது ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அப்ப இந்த மோரியா மலை என்பது தேவனால முன்னமே என்ன பண்ணப்பட்டது, குறிக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கு. சரிங்களா? சரி, இது ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது அப்போ ஆபிரகாம் பலி கொடுத்த அந்த மலையின் மேலதான் தேவனுடைய ஆலயம் என்ன கட்டப்பட்டது என்று இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ
தேவன் தன்னுடைய ஆலயத்துக்கு என்று இந்த ஸ்தலத்தை என்ன பண்ணியிருந்தாரு, முன்னமே தீர்மானித்திருந்தார் என்பது நமக்கு இதன் மூலமாக தெரியுது என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது யாருடைய களம் என்று பார்க்கும்போது அது எபூசனாகிய ஒர்னானின் களம் என்று பார்க்கிறோம். அது யாருடைய இடமாக இருந்துச்சு? எபூசனாகிய ஒர்னானுடைய ஒரு களம் என்று பார்க்கலாம். அவருடைய நிலத்துல தான் அது கட்டப்பட்டது. யார் இந்த எபூசன், என்ன நடந்துச்சு என்று சொல்லி இதனுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் நம்ம போய் பார்க்கும்போது இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கணும். எப்படி இந்த ஸ்தலம், இந்த இடம் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம தொடர்ந்து இதனுடைய பின்னணியை நம்ம வாசிக்கும் போது என்ன நடந்துச்சு என்று சொல்லி பார்க்கலாம். முதலாம் நாளாகமும் 21ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து சில வசனங்களை, 1 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம அங்கே படிக்கிறோம். வாசிக்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலரை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டு, பாத்தீங்களா, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டது. அதனால பார்க்கும்போது இங்கே பார்க்கிறோம், தாவீது என்ன செய்தார் என்று பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களை அவர் எண்ணினார் என்று கவுண்டிங் பண்ணார். அது கூட யாருடைய ஒரு ஏவுதல் என்று இங்கே சொல்லுது வசனம் பார்க்கும்போது சாத்தானுடைய ஒரு ஏவுதலாக இருந்துச்சு என்று பார்க்கிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்க, செகண்ட் வாஸ். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேவக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பேர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலரை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பாருங்க, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தாவீது யோவாபை அழைத்து என்ன சொல்றாரு, நீங்க போய் இஸ்ரேல் ஃபுல்லா முழுவதுமாக என்ன பண்ணுங்க, இஸ்ரவேலை எண்ணி தொகை எடுத்துக்கொண்டு இடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்றார். தாவீது செய்த பாவங்கள்ல 2 பெரிய பாவங்கள் தாவீது செய்திருந்தார். முதலாவது அவர் செய்த பாவம் வந்து பத்சேபாகிட்ட அவர் செய்த ஒரு பாவம் இல்லைங்களா, ஊரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாகிட்ட செய்ததால் அது பாவம். இது அவர் செய்த செகண்ட் பெரிய ஒரு குற்றமாக பார்க்கணும். செகண்ட் அவர் செய்த 2வது ஒரு பெரிய பாவம், தாவீது செய்த ஒரு பாவம். என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அவர் ஜனங்களை லெக்கம் பண்ணினார் என்று பார்க்கணும். அவர் எண்ணினார் என்று பார்க்க. ஏன், என்ன ஆட்சி, என்ன தாவீது ஏன் இதை எண்ணினார், இது ஏன் தேவனுக்கு இது தவறாக இருந்துச்சு என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது, ஏன் தாவீது இஸ்ரவேல் மக்களை எண்ணினார் என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது, அவ எதுக்காக எண்ணியிருந்தான் தாவீது அப்படின்னா, தாவீது இப்ப என்ன பாக்குறாருனாக்கா தன்னுடைய படை பலத்தை பத்தி அவரு அதோட ஸ்ட்ரென்த் பாக்குறாரு, ஆர்மி ஸ்ட்ரென்த், என்னுடைய படை பலம் எவ்வளவு இருக்குது என்று சொல்லி என்ன பண்றாரு அவரு பார்க்கிறாரு என்று நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஒரு நாட்டுடைய ஆர்மியை பத்தி பார்க்கும் போது படை பலம் இல்லைங்களா, அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த நாட்டுடைய ஒரு பெருமை, அந்த நாட்டுடைய ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைங்களா. இப்ப எங்க நாட்டுல இவ்வளோ ஆர்மி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு நாட்டுக்கு ஒரு பெருமையும் அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுடைய பலத்தை இது காட்டுது. அதான் இப்ப தாவீதுடைய ஒரு நம்பிக்கை, தாவீதுடைய பலமாக இருந்தவர் யாருன்னு பார்க்கும்போது தேவன் தான் அவருக்கு என்ன இருந்தாரு, பலமாக இருந்தார் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்த தாவீதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவருடைய விசுவாசம் என்ன ஆகுது, அது பலவீனப்படுது, வீக் ஆகுது. அவருடைய விசுவாசம் தேவன் மேல இருந்து தன்னுடைய சுய பலத்தின் மேலும் தன்னுடைய சுய படை பலத்தின் மேல் அவருடைய கவனம் திரும்புகிறது என்று ஆரம்ப கட்டத்தில் தாவீதுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுங்க, அவரு தன்னுடைய படையை நம்பி இருந்தாரா, தன்னுடைய வாளையும் தன்னுடைய பட்டயத்தையும் தன்னுடைய ஈட்டியை நம்பி இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய பலமாக இருந்தது யார் தாங்க, அவருடைய விசுவாசம், இஸ்ரவேல் தேவன் மேல அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கை. அதனால கோலியாத் அவரு வீழ்த்தும் போது, கோலியாத் கிட்ட அவர் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி போனாருங்க, அவரு என்ன எடுத்துட்டு போனார், கையில கவன்கள் எடுத்துட்டு போனார், தடி எடுத்துட்டு போனார். அதனால கோலியாத்துக்கு அவரை பார்த்த உடனே பயங்கர அப்செட் ஆயிட்டார் இல்லைங்களா. என்ன ஆயிட்டாருங்க, நீ தடியோட எடுத்து வர்றதுக்கு நான் என்ன நாயா என்று கேட்கிற அளவுக்கு, நாயை வெட்டுறதுக்காக தடி எடுத்துட்டு போற மாதிரி தாவீது தடி எடுத்துட்டு போனார்.
ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தாவீதுக்கு ஆயுதத்து மேல என்ன இல்ல நம்பிக்கையில் அவர் வச்சிருந்த ஆயுதத்து மேல நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக யார் மேல இருந்துச்சு என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அப்போ ஆரம்ப கட்டத்துல தாவீதுடைய பிகினிங் ஸ்டேஜ் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஃபெய்த் முழு நம்பிக்கை தேவன் மேல வச்சிருந்தார். ஆனால் கடந்து போக போக அவருடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசம் என்னாகுது, அவருடைய சுய பலத்தின் மேல இது இயல்பாகவே எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று. எல்லாருடைய ஆரம்ப கட்டத்துல நாமும் கூட விசுவாசத்துல எப்படி இருப்போம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம், ஃபெய்த் அப்படி ஆண்டவருக்காக இப்படி அப்படின்னு. ஆனா நாட்கள் கடந்து போக 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 நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்முடைய விசுவாசம் என்ன ஆகும், விசுவாசம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள். அப்புறம் நம்ம எதிர்காலத்தை பத்தி நம்ம என்ன பண்ணோம், யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்கு ஒரு சேஃப்டி என்ன பண்ணோம், நம்ம செய்து கொள்வதற்கு நம்ம சில உபாயங்களை நம்ம ஆரம்பத்துல எப்படி இருக்க விசுவாசம் ஆண்டவருக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சிருப்போம். ஆனா போக போக நம்முடைய விசுவாசம் எப்படி ஆகும் போகும்போது அப்படியே குறைய ஆரம்பமாயி நம்ம எதிர்காலத்துடைய பயங்கள், அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உலகத்தின் காரியத்துக்கு மேல அப்படியே கொஞ்சம் சார்ந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள். அதேதான் தாவீது கூட வயசாக ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த விசுவாசம் இளமை வயசு. ஆனா இப்ப போக போக அவருடைய வயசு இதாகுது, கொஞ்சம் அவருடைய ஏஜ் கூட கொஞ்சம் இதாகும் போது அவருடைய பலத்தை என்ன பண்ற, படைபலத்தை அவர் நம்புகிறதாக நம்ம. அதனால தேவன் இதை பெரிய குற்றமாக எண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். வாசிங்க அடுத்த வசனம், தேவனுடைய பார்வையில என்னவா இருந்துச்சு என்று சொல்லி தொடர்ந்து அதுல வாசிக்கும் போது 7வது வசனத்தை வாசிங்க. 7th verse படிக்கலாம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன வந்துச்சுங்களா, ஆகாததாக இருந்துச்சு. ஏனென்று பார்க்கும்போது விசுவாசம் என்ன, தாவீதுக்கு ஆண்டவர் செய்த வாக்கு தத்துவத்தின் மேல என்ன ஆயிடுச்சு, விசுவாசம் குறைந்துச்சு. தேவன் அப்ரஹாமுக்கு பண்ணியிருந்தாருங்களா வாக்கு தத்துவம், என்ன வாக்கு தத்துவம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது உன்னுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருந்தார். அவன் வாக்கு தத்துவத்தின் மேல இருக்க அவிசுவாசம் ஏற்படுது. அதே நேரத்தில் தன்னுடைய சுய பலத்தை என்ன பண்றாரு, அவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், நம்ம ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காரியம் தேவனுக்கு என்ன வந்துச்சுங்களா, ஆகாததாய் கண்டது என்று. அதனால ஆரம்பத்துல தாவீதுக்கு தெரியல, அதுக்கப்புறம் தேவன் அவர் செய்த தவறை உணர்த்துறார். வாசிங்க அடுத்த 8வது வருஷத்தை வாசிக்கலாம். 8th verse கவனிச்சுவாங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உமது அடியனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான். ரொம்ப புத்தீனமா யோவாப் அவ்வளோ அட்வைஸ் பண்றாரு, வேண்டாம் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட தாவீது என்ன பண்றல, சில நேரங்கள்ல பாவம் வரும்போது, சாத்தான் நமக்குள்ள வரும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம், ரொம்ப கடினமாயிடும். யாருடைய பேச்சுக்கும் நம்ம செவி கொடுக்கணும். மேல நீங்க படிச்சீங்கன்னா யோவாப் சொல்றாரு, அப்படி நீங்க செய்ய வேண்டாம், இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்காதது என்று சொல்லி யோவாப் சொல்லும் கூட தாவீது அடம் பிடிச்சு இல்ல செஞ்சு ஆகணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, பிடிவாதமா. அவர் தான் தெரியுது தாவீதுக்கு என்ன சொல்றாரு, இது வெகு புத்தீனமாக செய்து. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தா கூட சில நேரங்கள்ல சிலது என்ன பண்ணிடுறாங்க, மிஸ்டேக்ஸ்ல புத்தீனமான சில செயல்களை அவர்கள் செய்து விடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அவரும் தேவன் என்ன செய்றார் என்று பார்க்கும்போது அடுத்த 9வது வசனத்தை வாசிங்க. 9th verse 9வது வசனத்தை வாசிங்க. அப்போது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய கர்த்தருடனே பேசி வாசிங்க பிரதர், அப்படியே கணினி பண்ணுங்க. இப்ப தாவீதுடைய ஞான திருஷ்டிக்காரனாகிய யாரோட பேசினாரா, காத் இல்லைங்களா, காத்துடனே பேசி. தாவீதுடைய நாட்களிலே 2 முக்கியமான தீர்க்கதரிசிகள் இருந்திருந்தார் இல்லைங்களா. தாவீது முதல் தவறு செய்யும் போது யார் வந்தாரு, பாவத்தை உணர்த்ததுக்கு நாத்தான் வந்தார் இல்லைங்களா. 2வது தவறு செய்யும் போது இப்ப யார் வராரு,
காத் என்ற ஒரு ஞானதிஷ்டிக்காரன், அதாவது தீர்க்கதரிசிகளை அந்த நாளில ஞானதிஷ்டிக்காரன் என்று கூட அழைப்பார். சரிங்களா? அப்போ என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது காத் அனுப்பி தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். ஆனா இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஆப்ஷனலா இருக்கு. ஆப்ஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஏதாவது தேர்ந்தெடுத்துக்கலாம் சொல்லி தேவன் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கிறாரு? தொடர்ந்து வாசிங்க 10ஆம் வசனம் 10th verse. தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்கள் உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 3 காரியங்கள் உன் முன்பாக பைபிள தொடர்ந்து வச்சுக்கோங்க, இன்கேஸ் முன்னாடி ஆகலாம். அப்போ பாருங்க என்ன சொல்றாரு? 3 காரியங்களை உன் முன்பாக வைக்கிறார். அதாவது ஒன்னு என்ன பண்ண சூஸ் பண்ண, பனிஷ்மெண்ட் வந்து கன்ஃபார்ம், செய்த தவறுக்கு தண்டனை உறுதி. ஆனா இந்த தண்டனையில என்ன பண்றாரு? சில ஆப்ஷன்ஸ் அவர்கிட்ட கொடுக்குறாரு. நீயே தேர்ந்தெடுத்துக்கோ, உனக்கு வேண்டிய தண்டனையை தேர்ந்தெடுத்துக்கோ சொல்லி தேவன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. என்ன அந்த தண்டனைகள்? 12th verse படிங்க, 12வது வசனத்தை வாசி. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது 3 பகஞ்சரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும். 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ இவர்களில் ஒன்றை தெரிந்து கொள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாருங்க. பதிலா இப்போ ஆண்டவர் என்ன தண்டனை வைக்கிறார் தாவீதுக்கு என்று பார்க்கும்போது 3 விதமான தண்டனை. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 3 years என்னங்க பஞ்சம், 3 வருடங்கள் பஞ்சம், ஃபெமைன்ஸ். அடுத்து வந்து 3 மாதம் யுத்தம், உன்னுடைய சத்துருக்கள் உங்களை தொடர நீங்க என்ன ஆகணும்? அவங்க முன்பாக முறிந்தோடி போகணும். 3 months war, 3 years famine, 3 months war. அப்புறம் 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேல் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய், டிசீஸ் எது உனக்கு அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணு யோசித்து பார் அப்படின்னு சொல்லி தாவீது கிட்ட இந்த விஷயத்தை தேவன் ஒப்பு கொடுத்துட்டு அவரு நாத்தான் கடந்து போறார். இப்ப தாவீது யோசிக்கிறார் என்ன செய்யறது, ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள், ரொம்ப பெரிய இடுக்கத்துல மாட்டிட்டு இருக்கிறார், எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவீது ரொம்ப சிந்திச்சு பார்க்க கடைசியா தாவீதுக்கு நாங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியான ஒரு டிசிஷன் பண்றாரு. என்ன அந்த டிசிஷன் என்று பார்க்கும் போது அடுத்து 13வது வசனத்தை வாசிங்க, 13th verse. அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விடுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையிலே விழாதிருப்பானாக என்றான். பாத்தீங்களா? இப்போ ஆண்டவருக்கு தாவீது என்ன டிசிஷன் எடுக்கிறார்னா தேர்ட் ஆப்ஷன் என்ன பண்ற சூஸ் பண்ற. தேர்ட் என்னன்னாக்கா கொள்ளை நோய் இல்லைங்களா? அதை இங்க சொல்லும் போது என்ன சொல்ற, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விடுவேனாக, மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பனாக, கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. இல்லைங்களா? சரியான டிசிஷன் பண்ணிட்டார் டேவிட் இந்த இடத்துல எடுத்துட்டார். ஏன்னா தாவீதுக்கு தேவனை குறிச்சு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. தேவனுடைய ஒரு வீக்னஸ், நம்மளுடைய வீக்னஸ் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர். தீங்கு செய்வது அவருக்கு மற்றவர்களை துன்புறுத்துவது, மற்றவங்களை தண்டிப்பது தேவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் அவருடைய நீதி தண்டிக்கிறது. ஆனால் கூட தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நல்ல மனுஷனுடைய கையில விழாது இருக்கிறார். இது ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்களா? மனுஷன் வந்தா என்ன பண்ணுவா? ரொம்ப இரக்கமற்றவன் இல்லைங்களா மனுஷன். இந்த ஈவு இறக்கம் கூட அவர்கிட்ட இருக்காது. தாவீது என்ன பண்ணாரு? பஞ்சத்தை விட்டு வேண்டாம், 3 வருஷம் பஞ்சம் இல்லைங்களா? இல்லைன்னா சத்ரு வந்து தன்னை தொடரணும். அதை என்ன பண்றாரு? மனுஷன் கிட்ட விடுறதை விட ஆணுகிட்ட விடுறது நல்லது. இதுதான் நம்ம கூட எப்பவுமே எடுக்க வேண்டிய ஒரு சரியான முடிவு. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில
தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை வச்சாருனாக்கா நம்ம கூட தாவீதை போல நல்லா தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கையில அடி வாங்குறது பெஸ்ட் இல்லைங்களா? ஏன்னாக்கா அவர் மட்ட தண்டிப்பார். தண்டிச்சு என்ன செய்வாரு? அவர் காயத்தை ஆற்றுகிறவராக இருக்கிறார். அவரே காயப்படுத்துகிறவரும் அவர்தான், காயத்தை ஆற்றுகிறவர். அதனால தாவீது என்ன முடிவு எடுத்தார்னா, ஆண்டவர் கையில் விடுறாரு சொல்லி ஆண்டவர் கருத்துல விடுறார். ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார். பாருங்க எத்தனை பேரு அதனால சாகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14th verse வாசிங்க, 14வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலில் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். பார்த்தீங்களா? 70,000 70,000 பேர் அந்த நாளிலே தாவீது செய்த குற்றத்தின் நிமித்தமாக நானாக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். 70,000 பாருங்க இல்லைங்களா? இந்தியால கொரோனா வந்திருக்கு, எவ்வளவு டெத்துங்க, எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளோ thousands இல்லைங்களா? ஆனா 70,000 பேர் தேசம் முழுவதும் ஒரே 3 days, within 3 days 3 நாள்ல என்ன ஒரு டிசீஸ் வந்திருக்குன்னு தெரியும். எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிறாங்க, அப்படியே செத்து இருக்கிறாங்க. உடனே செத்து 3 நாள்ல எத்தனை சாவு? 70,000 சாவு. பாத்தீங்களா? ஒரு லீடர், ஒரு தேசத்துடைய ராஜா எடுக்கிற முடிவுகள் அந்த தேசத்தின் மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கிறார். அதான் ஒரு லீடர் தப்பு பண்ணாருனாக்கா அந்த லீடரை மாத்திரம் அந்த லீடரை சார்ந்து இருக்கிற தேசம் பாதிக்கப்படும். அதை நம்ம பார்க்கிறோம். அதனால தாவீது செய்த தவறின் நிமித்தம் செய்த 2வது பெரிய தவறு நிமித்தம் 70,000 பேர் அந்த நாளிலே அங்கே செத்தார்கள் என்று சாப்பிட்டு பாருங்க. தேவனுடைய இரக்கம் அடுத்து 15வது வசனத்தை வாசிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே தொடர்ந்து வாசிங்க பாஸ்டர் படிக்கலாம். எருசலேமில் வைத்து தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழுகையை கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனசாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டில் நின்றார். பாத்தீங்களா? அப்படியே தேவன் அடிச்சுட்டே வராரு. ஜெருசலேம் வராரு. சிட்டி ஜெருசலேம் வரும்போது தேவன் வினாட்சிங்களா கர்த்தர் கண்டு என்ன பண்ணாரா? அந்த தூதன் அறிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கார தூதனை பார்த்து போதும் நிறுத்து. ஆண்டவரால பார்க்க முடியல இல்லைங்களா? அப்போ தேவன் உடனே என்ன பண்றாரு? போதும் நிறுத்து, இப்போது உன் கையை நிறுத்து. அப்போ அந்த தூதன் சங்காரம் பண்ணிக்கிட்டு எங்க வந்து நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்பாட் தான் ஒர்னானுடைய காலம். புரிஞ்சுங்களா? பாருங்க, ஆலயம் கட்டப்பட்ட அந்த இடம் யாருடைய இடமா இருந்துச்சு? எபூசியனாகிய ஒர்னானுடைய காலம். The threatening Torah Jezebite ஒர்னான் அப்படின்னு பார்க்கிறோம். கர்த்தர் தூதன் அங்கே நின்றார் என்று பார்க்கிறோம். சரி, நெக்ஸ்ட் தொடர்ந்து நாம் என்ன நடந்துச்சு படிக்கலாம் வாங்க. இப்போ படிங்க 14வது வசனம். தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உரியின் பட்டயத்தை தன் கையில பிடித்து அது எருசலேமின் மேல் நீட்டிருக்க கண்டான். அப்போது தாவீதும் மூப்பர்களும் ரட்டு போர்த்து கொண்டு முகப்புறம் விழுந்தார்கள். பாத்தீங்களா? அப்போ பாக்குற தாவீது கண்ணெடுத்து பார்த்தாக்கா கண் முன்னால யார் நிற்கிறாரு? உருவின பட்டயத்தை வச்சுட்டு வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே கர்த்தருடைய தூதன் நின்றுகிறார். உடனே எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள் என்று நம்ம சரிங்களா? அப்படியே வாசிங்க தொடர்ந்து. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பை நடப்பித்தேன். என் நாடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, பாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கும் விரோதமாக இராமல் எனக்கும் என் தகப்பனுக்கும் வீட்டிற்கும் விரோதமாக இருப்பதாக என்றார். பார்த்தீங்களா? நல்லா தாவீது ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஏன்னா என்ன சொல்றது யாரு? நான் தானே, என்னை என் வீட்டை தண்டிக்கலாமே. இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? அப்படித்தான் தாவீதுடைய மனசு பார்த்துட்டே இருக்கு. லீடருடைய மனசு இல்லைங்களா? தன்னுடைய ஜனத்து மேல நாங்க ஒரு அக்கறையை காட்டுது. என்ன தண்டிச்சிருக்கலாமே, என் வீட்டை தண்டிச்சிருக்கலாமே, இந்த ஆடுகள் என்ன செய்தது?
அதாங்க அவங்கள விட மற்றவங்க தண்டிக்கும் போதுதான் அந்த வழி தேர்ந்திருப்பாங்க தாவீது. 70,000 பேர் தாவீது செய்த அந்த குற்றம், அதனால அவருடைய மனசுல ரொம்ப நீங்காத ஒரு விஷயமா அது இருந்திருக்கும். ஒவ்வொரு வீட்டுல சாவு ஆகும் போது அதற்கு காரணமா இருந்தவர் யாருன்னா தாவீதுன்ற சொல்ல அந்த உணர்வு, அந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா. தாவீது அடுத்த முறை இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே கூடாதபடி அவருக்கு அந்த வேதனை உண்டாங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்து 18வது வசனத்தை வாசிங்க. 18th verse. அப்போது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அப்போ என்ன சொல்றாரு, இங்க அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட சொன்னார். ஒர்னானுடைய களத்துல இனவன் எனக்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லி அவர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். அவரும் தாவீது என்ன செய்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே போயிட்டு ஒர்னான் கிட்ட அந்த நிலத்தை வாங்கி அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 22வது வசனத்தை வாசி. 22. அப்போது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். பாத்தீங்களா? அப்ப போயிட்டு தாவீது ஒர்னான் கிட்ட பணம் கொடுத்து வாங்குறார். ஒர்னான் ஃப்ரீயாவே கொடுக்க சொன்னாரு, ஆனாலும் கூட கர்த்தருக்காக என்ன பண்ணாது, இலவசமா வாங்கி கொடுக்க கூடாதுன்ற ஒரு வார்த்தையை தாவீது இங்க மென்ஷன் பண்ணார். தேவனுக்கு பலியிடுவது என்ன பண்ணக்கூடாது, அதை இலவசமா வாங்கி கொடுக்க கூடாது. அதனால அதோட விலை என்ன சொல்லு, என்ன பண்றேன் நான் அதை கொடுக்கிறேன்னு சொல்லி தாவீது அதற்கு 600 சேக்கல் பொன்னை கொடுத்து அந்த நிலத்தை வாங்குகிறார். 23rd verse. 23ஆம் வசனம். தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறைய பொன்னை ஒர்னானுக்கு கொடுத்து ஆச்சுங்களா? அப்ப பார்க்கும்போது 25th verse 25வது வருஷத்துல என்ன சொல்றது, தாவீது அந்த நிலத்திற்கு எவ்வளவு கொடுத்தாருங்களா, 600 சேக்கல் நிறை பொன்னை அவருக்கு கொடுத்தாரு. இதான் நம்மளுடைய ஹிஸ்டரி பார்த்துருக்கிறோம். அடுத்து 26th verse படிங்க. நெக்ஸ்ட் தாவீது என்ன செஞ்சார் அந்த இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து வாசிக்கலாம். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது அவன் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கினான். அக்கினியினால் அவனுக்கு மறுவுத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் படிங்க. அடுத்து 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பார்க்கும்போது வாதம் தொடர்ந்துட்டா இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தாவீது அந்த இடத்துல பலிபீடத்துல என்ன பண்றாரு, பலியை அவர் செலுத்தும் வரைக்கும். தாவீது அது மேல அந்த பலிபீடத்து மேல பலி செலுத்தின பிறகுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவருக்கு என்ன பண்ணாரு, ஆன்சர் பண்ணார். அவருடைய ஜெபத்துக்கு அவருடைய கொடுத்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அக்னி இறங்கி என்ன பண்ணிச்சீங்களா, அந்த பலிபீடத்தை அந்த பலியை அது பட்சித்து போட்டது. அவன் அக்னி இறங்கி அந்த பலியை பட்சித்து போடுவது எதை குறிக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டதே அது குறிக்கு. அக்செப்டன்ஸ், காட்ஸ் அக்செப்டன்ஸ். தேவன் அதை என்ன பண்ணாரு, தாவீது கொடுத்த அந்த பலிக்கு, அதாவது அவர் செய்த அந்த குற்றத்துக்கு இப்ப இந்த பலி கொடுத்தார். இந்த பலி நிமித்தமாக என்ன வந்துச்சு, அது தேவன் ஏற்றுக்கொண்டதை எதிர்ப்பு. வேதத்துல அநேக இடங்கள் நீங்க பார்க்கலாம், தேவன் பலிகளை அங்கீகரிப்பது எப்படின்னா அங்கீகரிப்பாரு, அக்னி இறங்கினா அப்படியே பட்சிக்கும். அதே போல நம்ம எலியாவுடைய விஷயத்துல கூட நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா, எலியா கொடுத்த பலியை கூட இல்லைங்களா வானத்தில் அக்னி என்ன பண்ணது, அதை பட்சித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது வரைக்கும் தேவதூதன் தன்னுடைய கையில் என்ன பண்ணுறாரு, பட்டயத்தை பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். வானர் சொல்றாரு, நீங்க தேவன் சொல்றாரு, உன்னுடைய பட்டயத்தை திரும்ப உரையில போடு என்று சொல்றார். அங்கதான் தேவனுக்கு என்று ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது. 28th verse வாசிக்கும். 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்தில் கண்டு அங்கே தானே பலியிட்டான். அங்கேதான் பலி. இதுவரைக்கும், அதாவது இப்போ இங்க ஒர்னான் களத்துல இந்த பலிபீடம் கட்டும் வரைக்கும் கர்த்தருடைய பலிபீடம் எங்க இருந்துச்சு,
எந்த இடத்துல இருந்தது அதோடைய ஸ்பாட் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 29th verse வாசிங்க. அது கிபியோன் மேட்டிலே அது இருந்தது. வாசிங்க 29th verse. மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. பாத்தீங்கன்னா மோசேசுடைய ஆசரிப்பு கூடாரத்துல தான் பலிபீடத்து என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டு அங்கேதான் பலிகள் செலுத்தப்பட்டு வந்தது. அதான் ஆசரிப்பு கூடாரம் அது பல இடங்களுக்கு சென்று தாவீதுடைய காலத்துல அது இருந்த இடம் எந்த இடத்துல இருந்து இருக்குது, கிபியோனுடைய மேட்டில் அது இருந்துச்சு. அப்ப கிபியோனுடைய மேட்ல தான் அந்த பலிபீடம் இருந்தது என்று பார்க்கலாம். அங்கேதான் அது வரைக்கும் பலி கொடுத்தாங்க. சாலமோன் கூட இங்கதான் என்ன பண்றாரு, பலி கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு கர்த்தருடைய பலிபீடம் எங்கே மாற்றப்பட்டுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு நாளுடைய காலம். அந்த ஒரு நாள் காலத்தை தான் தேவன் தேர்ந்தெடுத்தார். எதற்காக என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்தலமாகும். அதனால அநேக நாட்கள் தேவனுடைய ஆலயம் ஒரு கூடாரத்துல தான் தேவன் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா தாவீது எங்க இருந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது தாவீது கேதுரு மரங்களான வீட்டில் அவர் வாசம் பண்ணினார். ஆனா தாவீதுக்கு தேவனுடைய வீடு ஆலயத்தை கட்டுவதில் மிகுந்த ஆர்வமும் ஆசை அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சு என்று சொல்லி பார்க்கும்போது அவர் எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள போறாரோ, எப்பெல்லாம் தன்னுடைய வீட்டை சுத்தி பார்க்கிறாரோ, அப்பெல்லாம் அவருடைய மனசுக்குள்ள ஒரு உறுத்தல், அந்த மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் நாட்டே இருக்கும். அதுக்குள்ள ஒரு ஃபீல், அந்த உறுத்தல் ஏற்பட்டுட்டே இருக்கும். என்ன அந்த உறுத்தல் வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகள் நடுவே வாசமா இருக்கிறது என்றான். பாத்தீங்களா, அப்போ ராஜா எப்போதெல்லாம் தன்னுடைய வீட்டுக்குள்ள அவர் போகும் போதெல்லாம் ராஜாவுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகும் பார்க்கும்போது என்ன சொல்வாரு, நாத்தானை பார்த்து சொல்வாரு, நான் மாத்திரம் அப்படிங்கிற கர்த்தருடைய கேதுரு மரங்களான வீட்டுல வாசம் பண்றேன். ஆனா கர்த்தருடைய ஆலய உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு, ஒரு கூடாரத்தில் இருக்கு என்ற அந்த ஃபீல் அவருக்கு ரொம்ப இருந்தது. தாவீதை மிகவும் அவருடைய மனச நம்ம இருக்குது ரொம்பவும் பாதிச்சு. இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்க, தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேல் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறார். தேவனுக்கு என்ற ஆலயம் கட்டுவதிலே தாவீது எவ்வளவு ஆசை உள்ளவராக இருந்திருக்கிறாரு என்று சொல்லி இன்னும் சில வசனங்களை நம்ம ஆராயும் போது அது எந்த அளவுக்கு அவருக்கு இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாத்தான் தேவன் கிட்ட போய் விசாரிக்கிறார். வாசிங்க அடுத்த வசனம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர் பார்க்கும்போது அன்று ராத்திரி தேவனுடைய வார்த்தை அவருக்கு, தாவீது ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி நாத்தான் கிட்ட தன்னுடைய ஆசையை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துறாரு. நாத்தான் போய் ஆண்டவர் கிட்ட போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அது என்ன செஞ்சிட்டாரு, தடை விதிச்சிட்டார். தாவீது ஆலயத்தை கட்டுவது என்ன பண்ணல, அனுமதிக்கிறதுல சொல்லி இவர் பெரிய ஸ்டோரியா கொடுக்குறார். அதை கீழே 7ஆம் அதிகாரத்துல படிச்சுக்கினேன். சரி, இருந்தாலும் தாவீதுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றலாம். ஆனா அது தாவீது மூலமா அல்ல, தாவீதுடைய மகன் மூலமாக அதை செய்யல சொல்லி தாவீதுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தார். அதே தாவீதுக்கு ஒரு ஆறுதலாவே தான் இருந்துச்சு. 7ஆம் அதிகாரத்துல வாசிங்க, அதிலே 12வது வசனத்தை வாசிங்க. 12th verse படிக்கலாம். 12ஆம் வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலப்படுத்துவேன். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாத்தீங்களா, பார்க்கும்போது தாவீதுக்கு அந்த ஆசை இருந்ததானாலும் கூட தேவன் அதை அனுமதிக்காம என்ன செஞ்சிட்டாரு, நீ போய் என்ன பண்ண, நீ பிதாக்களோட நித்திரை பண்ணி
ஆனா ஆலயத்தை பார்க்கிற அந்த வாய்ப்பு கூட தாவீதுக்கு நாங்கள கிடைக்கல. ஆனாலும் பாருங்க, அவருடைய மனசு தொடர்ந்து நாம் பார்க்கலாம். ஆலயத்தை நீ கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் கட்டுறான்னு சொல்லி, மகன் கட்டுவார் என்று சொல்லி தாவீதுக்கு தேவன் சொல்லப்பட்ட பிறகு கூட தாவீது சரி நம்ம வேலை முடிஞ்சிச்சு விடுங்க இல்லைங்களா, அவருடைய மகன் என்ன பண்ணுவாரு, அடுத்து வரக்கூடிய என்னுடைய மகன் கட்டுவாருன்னு சொல்லி தாவீது என்ன பண்ணல, அத அப்படியே விடல. ஆனா அதற்கு வேண்டிய எல்லா பொருட்கள் என்ன பண்ணாரு தாவீது, அதை சேகரித்து வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. அடுத்து 2 நாளாகமத்துல 2 நாளாகமம் சாம்பல் அங்க இருக்கு, அங்க இருக்கு. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தாவீதுடைய தொடர்ந்து அந்த ஆசை. தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்போது சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். தாவீது என்ன செஞ்சாரா, தாவீதுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஆசை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஆலயம் எப்படி இருக்குன்னா அது ஒரு சாதாரணமான ஆலயமா இருக்கு, ஒரு சாதாரணமான ஆலயமா இருக்கக்கூடாது. தாவீது சொல்றார், என் குமாரனாகிய சாலமோன வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறார். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையுடையதாய் விளங்கும்படி மகா பெரிதா இருக்க வேண்டும். வேர்ல்டு ஃபேமஸா இருக்கிற அந்த கட்டுற இந்த ஆலயம் முழு உலகத்துக்கு என்ன இருக்கணும், கீர்த்தியும் மகிமையுடையதா. எருசலேம் இருக்கிற ஆலயம் அப்படின்னாலே உலகம் முழுவதும் தெரியணும். அந்த அளவுக்கு இந்த ஆலயத்துடைய கீர்த்தி, இந்த ஆலயத்துடைய மகிமை என்ன இருக்கணும், பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது அதற்கு வேண்டியவைகள் என்ன பண்ணும், இப்பொழுதே சேகரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, அது தாவீது தன் மரணத்திற்கு முன்பு நல்லா திரளாய் சவதரித்தார். எவ்வளவு சேர்த்து வச்சாரு பாத்தீங்கன்னாக்கா, அதுல 14வது வருஷத்தை வாசிங்க, 14th verse படிக்கலாம் பாருங்க. எந்த அளவுக்கு தாவீது சேர்த்து வச்சார் தேவனுடைய ஆலயத்தை. சாலமோன் தானே ஆலயத்தை கட்டுறாரு, அவன் வந்தா சாலமோன் வந்தா பார்த்துக்குவாரு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தாவீது நம்ம அத்தோட நிறுத்திக்காம என்ன பண்றாரு, தொடர்ந்து அந்த ஆலயத்துக்கு வேண்டியதை இப்போது என்ன பண்ணோம், இப்போதே சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு திரளாய் சவதரித்தார் வாசிங்க. அதுல 14th verse படிக்கிறது, 14வது வசனத்தை வாசிங்க. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்து நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய். பாத்தீங்களா, தாவீது சொல்ற வார்த்தை கோணி என்ன சொல்றாரு, இதோ நான் என் சிறுமையிலே, என்ன சொல்றாரு, என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னு, 10,00,000 தாலந்து வெள்ளி, நிறுத்த முடியாத திரளான வெண்கலங்கள், இரும்பும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். சேர்த்து வச்சுட்டாரு இவரை எவ்வளவு சேர்த்து வச்சாங்களா, 1,00,000 pound of gold, 1,00,000 தாலந்து பொண்ணுங்களா. 1,00,000 தாலந்துன்னா நம்மளுடைய கணக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா 34 லட்சம் கேஜி கோல்டு, 34 lakhs of கேஜி கோல்டு. அப்புறம் 10,00,000 தாலந்து வெள்ளி, 10,00,000 தாலந்து வெள்ளினாக்கா நம்ம கேஜி கணக்குல எடுத்தீங்கன்னா 3 கோடியே நாங்க 40 லட்சம் கேஜி வெள்ளி. எண்ணி முடியாத என்னவா, நிறுத்த முடியாத திரளான வெண்கலம், இரும்பு, பல மரங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, சேர்த்து வச்சாங்க. எப்படி சேர்த்து வச்சேன்னு சொல்றாருன்னா, நான் என் சிறுமையிலேன்னு சொல்றாரு. சிறுமையில என்ன தெரியுங்களா, சிறுமையிலனாக்கா ரொம்ப லக்ஸூரியா இல்ல, நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு. கஷ்டப்பட்டு அப்படின்னாக்கா தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கி கொண்டு கவனிக்கிறாரு, கர்த்தருக்காக சேர்த்து. தாவீது நினைச்சிருந்தா லக்ஸூரியா வாழ்ந்திருக்கலாம், யார போல, சாலமோனை போல லக்ஸுரி லைஃப் லீட் பண்ணிருக்கலாம் இல்லைங்களா.
ஆனா தன்னுடைய சுகபோகத்தை, தன்னுடைய லக்ஸுரி லைஃப் என்ன பண்றாரு, முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறார். அது வரக்கூடிய வருமானங்கள், அவர் வரக்கூடிய எல்லா பொன் வெள்ளியை என்ன பண்றாரு, கர்த்தருக்காகத்தான் அவர் எடுத்து வச்சாரு ஒழிய தன்னுடைய வீட்டை அலங்காரம் பண்றதுக்கோ, தனக்கு மகிமையான அரண்மனையை கட்டிக்கிறதுக்கோ, தனக்கு உயர்ந்த வஸ்திரங்களை நாங்க வாங்குறதுக்கோ என்ன பண்றாரு, சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, அவர் வாழ்ந்த லக்ஸரி லைஃப், அவர் சாப்பிட்ட தட்டு தங்க தட்டு, அவர் சாப்பிட்ட சாப்பாடு, ஒரு நாளுடைய செலவு நீங்க ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு, அதனால லட்சம் பணம் செலவு பண்ணார். ஒன் டே மீல். அவர் போட்ட ட்ரெஸ், இம்போர்ட்டட் ட்ரெஸ் எல்லாம் ஈஜிப்ட்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டட். அவர் அவர் வச்சிருந்த அந்த ரதங்கள், குதிரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட். நம்ம காலத்துல சொன்னால இம்போர்ட்டட் லக்ஸுரியஸ் கார், ஆடி அது இருந்ததுல லக்ஸுரி கார்ஸ். அந்த மாதிரி இப்ப காலத்துக்கு நம்ம சொல்லனாக்கா அவர் போட்ட ட்ரெஸ், அவர் வாழ்ந்த அரண்மனை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்தாரு, சாலமோன் வாழ்ந்தார். ஆனா தாவீது தன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு சிறுமையாக்கினாரு என்று சொல்லி பார்க்கும்போது, எதற்காக என்றால் தேவனுடைய ஆலயத்தை கட்டணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை மிக எளிமையாக்கினார். இல்லைங்களா? ஒரு காரியத்தை தாவீது செய்திருக்கிறார். இன்னும் பாருங்க, வாசிக்கும் ஒரு சில வசனங்கள், தாவீது எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வேண்டிய பொருட்களை சேர்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சங்கீதத்தை ரொம்ப அருமையாக இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று சங்கீதம் 132 சங்கீதத்துல 1 சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். வாசிக்க படிக்க அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். பாத்தீங்களா? இப்ப எழுதுறாரு இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருளும். இன்னும் எந்த உபத்திரத்தை நினைக்கிறாங்கக்கா, ஆலயத்துக்கு அவர் பட்ட கஷ்டங்கள், அவருடைய உழைப்பு, அவருடைய சின்ன வியர்வை எந்த அளவுக்குனாக்கா அதை நினைச்சுக்கணும். என்ன செஞ்சாரா, எந்த அளவுக்குனாக்கா அதான் 2 சொல்றாரு, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மட்டும். இல்லைங்களா? அதை காண மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவது. வீட்டுக்குள்ளவே போல தாவீது இது வரைக்கும், இதுக்கு ஒரு முடிவு சேர வைக்க வீட்டுக்கான வெளியே தான் இருந்திருக்கிறார். அதாவது வெளியில தான் உழைச்சி, இரவும் பகலும் உழைச்சி இவ்வளவு சேர்த்து வைக்கணும். சாதாரண எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறார், 1 லட்சம் தாழ்ந்து பொண்ணு, 10 லட்சம் தாழ்ந்து வெளியே சேர்த்து வைக்கணும்னாக்கா சும்மா வந்துடுமா? நைட்டும் பகலும் வெளியில தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதான் வீட்டுல சில பேர் வீட்டுக்கே வராம வேலை செய்வாங்க இல்லைங்களா? டே நைட் வெளியவே ஸ்டே பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஊருங்களே அங்கே வேலை செஞ்சு அதுக்காக சேர்த்தாங்க. தாவீது சொல்றாரு, ஒருவேளை தாவீது வெளியில தான் படுத்திருந்தாரு கூட நமக்கு. அடுத்தது, நான் என் கூட வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லைன்ட்டான். தாவீது எங்கதான் படுத்திருக்கிறார், தரையில தான் படுத்து. இல்லைங்களா? ஒரு ராஜா தரையில படுப்பாரா? இல்லைங்களா? இல்லைங்களா? நம்ம வீடுல என்ன இருக்கு, கட்டில் இருக்கு, பெட் இருக்கு, நல்லா குர்லான் பெட்டு, லக்ஸுரியா நல்லா மெத்தா இருக்கும். சில பேர் கீழே படுக்கணும்னா என்ன ஆகாது, கீழே படுக்க முடியாது. சில பேர் படுக்க தூக்கம் வராது. கீழே இருந்தது தரை என்ன இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும், நல்லா மெத்து இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தாவீது அவ்வளவு பெரிய ராஜா எப்படி வாழ்ந்தது அப்படி சொல்றாருனாக்கா, நான் என்னுடைய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு
நித்திரையும் என் இமைகளுக்கு உருக்கத்தையும் வரவிடுவது. ஏன்னா தூங்காம கொல்லாம என்ன பண்ணிடுறாரு, டே நைட் உழைச்சி இவ்வளோ பொருட்களை சேர்த்து வைத்தார். அது கர்த்தருக்கு ஒரு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். தாவீதுடைய அந்த ஒரு கஷ்டத்தை நம்ம என்ன பண்றீங்க, அவருக்கு தேவனுடைய ஆலயத்து மேல் இருந்த ஒரு ஆர்வத்தை நம்ம என்ன பண்றீங்க இங்கே நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல அவருக்கு என்ன இருக்குது, ஆர்வம் இருந்திருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின ஆலயம் தான் எதுங்க, சாலமன் கட்டின. சாலமன் ஈஸியா கட்டிட்டு போயிட்டார். வந்து அப்படி ஆட்சியில உட்கார்ந்து என்னங்க 7 வருஷத்துல ஆலயத்தை கட்டி போயிட்டார். ஆலயத்தை கட்டுவதற்கான அனைத்து பொருட்கள் யாரால சேர்த்து வைக்கப்பட்டது, தாவீதினாலே மிகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி நபனாரு சேர்த்து வச்சவரு. அதான் நம்ம இங்க நம்ம பார்க்கின்ற ஒரு பாடம். செடிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு ஆலயம் தேவனுக்காக என்ன பண்ணப்பட்டது, கட்டப்பட்டது. இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சரி, இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்குது. இந்த ஆலயம் கட்டினாங்க, அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சர் வந்து பண்ணாரு, மறுபடியும் கட்டினாங்க, மறுபடியும் கிபி 70 இந்த ஆலயம் என்னாச்சுங்க, ஒரு கல் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. சரி, இப்போ என்ன இதனால நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பார்க்கும்போது இல்லைங்களா, நமக்கு இதுல ஒரு அருமையான ஒரு பாடம். ஏனென்றால் இந்த ஆலயம் யார் என்று சொல்லி நமக்கு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியலைங்களா, யார் இது ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். சதா தாவீது கட்டதான இந்த ஆலயம் ஒரு நிழலான ஒரு ஆலயம். ஆனால் இப்போது இல்லைங்களா கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயம் யார் என்று பார்க்கும்போது அது யாரல்ல, நாமே தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நாம் தான். இந்த ஆலயத்தை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. புரோகிரஸ்ல இருக்கிற ஆலயம் இன்னும் கட்டி முடிக்கப்பட்ட கட்டுமான பணிகள் தொடர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதாக வேதத்துல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அநேக இடங்கள்ல இந்த ஆலயத்தை குறிச்சும் இந்த ஆலயத்துடைய கற்களை குறிச்சும் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்களை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கிற விதத்துல பைபிள் நம்ம அநேக இடங்களை நம்ம என்ன பண்றோம் படிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே கூட நம்ம பார்க்க எபிசியன்ஸ் 2nd chapter verse 20 to 22 வரைக்கும் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பார்க்கும்போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்படைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய். அப்ப இந்த ஆலயத்துடைய மூலைக்கல் யார் என்று பார்க்கும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த இடம், இந்த ஸ்பாட், அதனுடைய பவுண்டேஷன் தேர்வு செய்யப்பட்ட இடம் எந்த இடமா இருந்துச்சு? மோரியா மலை. மோரியா மலையில அங்கே ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட்ட ஒரு ஸ்தலமாக. இந்த ஆலயத்துடைய அஸ்திவாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு
பவுண்டேஷன் மேல இது கட்டப்படுது. அதெல்லாம் இது மோரியா மலை மேல அபிரகாம் பலி கொடுத்தது யாருன்னு பார்க்கும் ஈசாக்கு. அந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். அது பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகன் இயேசுவை பலி கொடுத்த சம்பவத்துக்கு நவர்கிறது ஒரு நிழலாக. அவன் ஆலயத்துடைய பவுண்டேஷன் நம்ம பார்க்கும்போது யார் அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய அந்த ரான்சம் சாக்ரிஃபைஸ் மேல தான் இந்த ஆலயம் என்னாகுது கட்டப்படுது. அதான் ஒரு நாள் காலம் கூட நாம் பார்க்கும்போது இந்த ஒரு நாள் காலத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க எங்க கட்டப்பட்டது, அங்க ஒரு பலிபீடம் கட்டப்பட்டது, ஒரு ஆல்டர் கட்டப்பட்டது. அந்த பலிபீடம் அது யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயேசுடைய ransom sacrifice, அவர் நிறைவேற்றின அந்த ஈடு பலியை அது வந்து நிழலாக காட்டும். அந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேலதான் இந்த ஆலயம் என்ன கட்டப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது கட்டப்பட்டு வந்தது. அதை நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு நீங்க பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடாரம் அதுடைய பேஸ் எந்த பேஸ் மேல நிமிடம் இருக்குது அந்த ஆலயம் சொன்னீங்க படிச்சீங்கன்னா என்னங்க சில்வர் பேஸ், சில்வர் சாக்கெட்ஸ். நீங்க அது என்னங்க வெள்ளி பாதங்கள் மேல அந்த பலகைகளை அது நிறுத்தப்பட்டது. இந்த சில்வர் பேஸ் அது மாதிரிதான் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த சில்வர் கூட எப்படி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இந்த சில்வர் பேஸ் அவங்களுக்கு தெரியலீங்களா, அது அவங்களுக்கு ரான்சமாக வந்த ஒரு விலை. போல் டாக்ஸ், ரான்சம் பிரைஸ் அது நமக்கு யாத்திராகமத்துல இருக்கு. யாத்திராகமம் 38ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் அங்கே நம்ம பார்க்கலாம். அதாவது அந்த வெள்ளி எப்படி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதை வாசிங்க 30ஆம் அதிகாரத்துல 30th chapter, Exodus 30th chapter verse 12 படிக்கலாம். 12ஆம் வசனம், 30ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாவுக்கு தக்கதாக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க. ஆக்சுவலி இந்த ஒரு இன்னொரு சம்பவம் நாம் பார்த்தது இல்லைங்களா, அங்கே ஏன் தாவீது எண்ணப்பட்ட போது ஏன் அந்த வாதை வந்துச்சு? தாவீது கவுண்ட் பண்ணார் இல்லைங்களா, ஜனங்களை கவுண்ட் பண்ணதாங்க வந்துச்சு, வாதம் வந்துச்சு இல்லைங்களா. ஆக்சுவலி லா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை ஜனங்களை என்றதா இருந்தா என்ன வாங்கணுமா, வாதை வராதபடிக்கு என்ன வாங்கணும், வெள்ளிய வாங்கணும். வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க இந்த வருஷங்களை 13. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேரிகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேர்கிற 20 வயது முதல் கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரனும் அதற்கு குறைவும் கொடுக்கவும் வேண்டாம். கவனிச்சீங்களா? வாதை வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களில், அதாவது நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லெக்கத்தின்படி கணக்கு பார்க்கும்போது நம்ம அவர்கள் எண்ணும் போது அவர்களுக்குள்ள ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்கணும். என்னும் போது நான் கொடுக்கணுமா, மீட்கும் பொருள் கொடுக்கணுமா. எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அரை சேக்கல் கொடுக்கணும். அரை சேக்கல் வெள்ளி கொடுக்கணும். பணக்கார அதிகமாக கொடுக்க கூடாது, ஏழை குறைவாக கொடுக்க கூடாது. நான் பணக்காரனா இருக்கிறேன், நான் ரொம்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக கொடுக்க கூடாது. என்ன பண்ண, அது ஈக்குவல் பிரைஸ், பிக்ஸ்ட் பிரைஸ். அரை சேக்கல்னா அரை சேக்கல் தான், ஏழைக்கும் அரை சேக்கல் தான், பணக்காரனுக்கும் அரை சேக்கல். அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப தாவீது அநேக முறையை
தேவனுடைய நியாய பிரமாணத்தை நாங்க அவருடைய லாவை கரெக்டா என்ன பண்றாரு, ஃபாலோ பண்ணாம அநேக முறை அடி வாங்கிருக்கோம். இதனால ஒரு அடி வாங்குறாரு தாவீது. என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில கொண்டு போறார் இல்லைங்களா? தாவீது உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிடுறாரு, மாட்டு வண்டியில கொண்டு போறார். ஆக்சுவலி உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில கொண்டு போக கூடாது. அது என்ன பண்ணோம், அது தோல் மேல சுமந்து கொண்டு. அதால ஊசா இல்லைங்களா என்ன ஆகிறாரு, அடி விழுது இல்லைங்களா ஊசா. தாவீது சொல்றாருல, வாசிங்க அந்த வசனத்தை கூட நம்ம வாசித்து வரலாம் வாங்க. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்துல, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 15th சாப்டர்ல தாவீது இந்த சம்பவத்தை அங்க சொல்றாரு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம சரியாக செய்யாதனால அடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற அந்த உடன்படிக்கை பேச்சுடைய விஷயத்துல வாசிங்க. அதுல 15ஆம் அதிகாரத்துல 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினால் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடி தேடாத போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். அடிவிழ முதலில் நீங்கள் சுமக்காதபடியினாலே என்ன பண்ணோம், சுமந்து கொண்டு போனோம். அது மாட்டு வண்டியில கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள் அல்ல, எது இந்த ஒரு விஷயம். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணியிருந்தார், அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை ஒரு ராஜா ஒரு லாவை புக் என்ன பண்ணோம், ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதி வச்சுக்கணும். டே நைட் என்ன பண்ணோம், அதை படிக்கணும். ஏன்னாக்கா இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணார் அப்படின்னாக்கா அடி யாருக்கு, அவருக்கும் மக்களுக்கும் அடி. அது இந்த 2வது முறை டேவிட் இந்த லாவை கரெக்டா என்ன பண்ணல, கீப் அப் பண்ணாம ஜனங்கள் எண்ணும் போது அதுக்கு என்ன ஈடா என்ன வாங்கணும், அவரு ஈடா வெள்ளி அவர் வாங்க வேண்டியது. சேக்கல் வெள்ளி அதை குறிக்கிறது, அது ரேன்ஷம். அதுக்கப்புறம் தான் அவர் செய்த பாவத்துக்காக அங்க பலி செலுத்தப்படும் போதுதான் என்ன நினைச்சு வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த மீட்கும் பொருள் செலுத்தப்பட்ட பிறகு இந்த பூமி மேல் மனுகுலத்தின் மேல வந்திருக்கக்கூடிய இந்த மரண சாபம் என்னாச்சுங்க, அது ஒரு முடிவுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் அதோடு கூட நின்று விடாமல் தொடர்ந்து என்ன நடந்துச்சு பார்க்கும்போது அந்த இடத்தை தேவன் எதுக்காக தேர்ந்தெடுத்துக்கினார்னாக்கா தன்னுடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்தை கட்டுவதற்காக அதை தேர்ந்தெடுத்தார். ஓகே, அப்படி இருக்கும் போது இப்போ நமக்கு என்ன பாடம் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆலயம், நீங்களே இந்த ஆலயம் இருக்கிறீர்கள். ஆனா இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் எப்படிப்பட்ட பிரயாசங்களை நாம் எடுக்கணும் இல்லைங்களா? இந்த ஆலயம் எப்படி கட்டப்படணும், மகா பெருசா இருக்கணும், கீர்த்தி உள்ளதா இருக்கணும். எந்தெந்த பொருட்களால் அது கட்டப்படணும் பார்க்கும்போது என்னங்க, கோல்ட், சில்வர், காப்பர் இல்லைங்களா, இப்படி என்னங்க பலதரப்பட்ட பொருட்கள் அதுல பயன்படுத்தப்படும். டாக்டர் சேகரிச்சு வச்சார் இல்லைங்களா, என்னெல்லாம் சேர்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது வாங்க அந்த வருஷத்தை மறுபடியும் வாசித்து வருவோம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14th verse வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் படிங்க. பொன்னும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழுந்த காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றார். 22:14 இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்தும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய். இப்ப நமக்கு இதுல என்னெல்லாம் பாடங்கள் நமக்கு இருக்கு. அவர் தாவீது ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த எதை கொண்டு கட்டினார் அப்படின்னு பார்க்கும்போது என்னவா, கோல்டு. நல்லா தெரியலீங்களா கோல்டு நமக்கு எதை குறிக்குது என்று பார்க்கும்போது இந்த ஆலயம் எதனால கட்டப்படணும், கோல்டு கட்டினதுல. கோல்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெய்வீக சுபாவங்கள், பில்டிங் த கேரக்டர்ஸ். நமக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் என்ன ஆகும், கட்டப்படும். என்ன தெய்வீக சுபாவம்? தெய்வீக சுபாவம்ன்றது
என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க அது? அது லவ். தெய்வீக சுபாவனாங்க, திவ்ய சுபாவனாங்க லவ். என்ன லவ் என்று பார்க்கும்போது நாங்க அகேப்பே லவ். அகேப்பே லவ்னா சத்ருவையும் சிநேகிக்கக்கூடிய ஒரு அன்பு. அப்படிப்பட்ட ஒரு குணலட்சணத்தை நான் எனக்குள்ள கட்டி கொண்டிருக்கிறேன். என் சத்துருக்கள் மேல எனக்கு அன்பு வருதா? என்னை பகைக்கிறவர்களை நான் நேசிக்கிறேனா? என்னை சபிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேனா? அப்படின்னாக்கா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டன் நேச்சர் என்ன பண்ணிக்கிறோம்? டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை கட்டி கொண்டு இருக்கிறோம். அதை பார்க்கும்போது அப்ப தேவன் விரும்பக்கூடிய ஒரு குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆலயத்துல அவர் எதிர்பார்க்குதுன்னா இந்த ஆலயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆலயத்துல என்ன நிறைஞ்சிருக்கணும்? பொன், கோல்டு நிறைந்து இருக்கணும் என்று பார்க்கணும். இப்ப கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் விரும்பக்கூடிய இந்த அன்பின் குணம், சத்துருவையும் நேசிக்கக்கூடிய இந்த குணம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? நமக்குள்ள வளர்ச்சி பெற்று இருக்கா? என் சத்துருக்களை பார்த்து எனக்கு அன்பு வருதா? இல்ல என் சத்துருக்களை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பு தான் வருது? அவங்க என்ன மாட்டேங்குது? அன்பு வரல அப்படின்னாக்கா இன்னும் அந்த பொன் என்ன நானே சேகரிக்கல. அடுத்து வெள்ளி எதை குறிக்குது என்று பார்த்தீங்கன்னாக்கா, வெள்ளி நமக்கு நல்லா தெரியலீங்களா? வெள்ளி சத்தியத்தை அது குறிக்கிறது. அப்ப இந்த ஆலயத்துல என்ன நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு நிறைஞ்சி இருக்கணும். தெய்வீக சுபாவம் நமக்குள்ள, அன்பின் சுபாவம் நமக்குள்ள காணப்படும். அன்பின் வாசனை நம்ம எல்லா இடத்துல வீச செய்யணும். அதே நேரத்துல நமக்குள்ள என்ன காணப்படணும் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துல என்னங்க வெள்ளி காணப்படும். வெள்ளினாக்கா சத்தியம். வாயை திறந்தா நம்ம வாயில என்ன வரணும் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவங்களோட நம்ம பேசும்போது என்ன வரணும் நம்ம வாயில இருந்துனாக்கா சத்திய வசனங்கள், சத்திய வார்த்தைகள் நம்ம மற்றவங்களோட பேசும்போது நம்ம சந்திக்கிற ஒவ்வொருடம் இல்லைங்களா, நம்ம என்னத்தை பேசுறோம், என்ன விஷயங்களை நம்ம பேசுறோம், சத்தியத்தை குறிச்சு நம்ம பேசுறோமா அப்படின்னு, சத்தியத்தினால நம்ம ஆறுதல் படுத்துறோமா, சத்தியத்தினால அவங்களை பலப்படுத்துறோமா, இல்ல அவங்களை நம்ம பலவீனப்படுத்துறோமா இன்னும் இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இடரலான விஷயங்களை அவங்க முன்பாக நம்ம வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பண்ணல. இந்த ஆலயத்துல அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது என்ன இருக்கணும்? சில்வர் தான் காட்டுது அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. வெண்கலம் நமக்கு தெரியும் இல்லையா? வெண்கலம் நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, வெண்கலம் நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமையை குறிக்கிறது. மெயின்டைனிங் தி ஜஸ்டிஸ், அதாவது நீதியை நாம் காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக. அது சொல்றாரு இல்லைங்களா, நீதிகள் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இல்லைங்களா, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அப்போ நீதிகள் பசிதாகத்தை காட்டுறது. வெண்கலம் நீதிமானாக்கப்பட்ட நிலைமையை காட்டுகிறது. அடுத்ததாக இதை சேர்த்து வச்ச இரும்பு, அப்புறம் அநேக விதமான மரங்களை சாப்பிடுது. இரும்பு எல்லாம் மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது? அது உறுதியை காட்டுகிறது இல்லைங்களா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மெட்டல். அதே போல நாம் கூட விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? உறுதியா இருக்கிறோமா, ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா இல்லைங்களா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்துல நம்ம இருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்முடைய விசுவாசம் என்ன ஆகுது? கடும் மாறுது பாருங்க இல்லைங்களா. ஒரு கொரோனா அப்படின்னாலே வெளியே வர்றதுக்கு நம்ம பயப்படுறோம். நோய் நம்ம என்ன ஆகும்? நம்ம தாக்கிடுமா அப்படின்னு என்னங்க பயம் பாருங்க. இந்த அளவுக்கு நமக்குள்ள பயம். சில பேர் வீட்டு வாசலை விட்டு வெளியவே வருது கிடையாது. அப்படி ஒரு பயம் நிறைந்தவர்களாக நம்ம காணணும். என்ன செய்யணும்? நம்ம கொரோனா நம்ம என்ன செய்யணும்? உயிரை தான் எடுக்கணும் இல்லைங்களா. அது மேலதான் செய்யணும், அது மேலதான் செய்யுமா? கொரோனா அவங்களுக்கு என்ன நடக்கும்? உயிர் போகுது. உயிர் போறதுக்காக நம்ம வந்தோமா இல்ல உயிரோட வாழ்றதுக்காக வந்தோமா? தூங்கிடலாம். சீக்கிரம் ஆண்டு போறதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம. ஏன் நம்ம உயிருக்காக
பயப்பட வேண்டியவர்களா இல்லைங்களா? அதுக்கு நம்ம வந்துட்டு போட்டோம், என்ன செய்வோம், உயிரை தானே எடுக்கும். நமக்கு என்ன இருக்கு? நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? ஏன் சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணமே உன் கூறு எங்கேன்னு கேட்கிறாராம். பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இல்லைங்களா? மரணம் நம்ம என்னங்க செய்ய முடியும்? அந்த தேவனுடைய பிரிச்சு நம்ம போல் சொல்றாரு, மரணமானாலும் வாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார்? சரிங்களா? அதனால எப்படி இருக்கிற நம்ம விசுவாசம் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பை போல நம்ம இருக்கணும், உரமா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, அஞ்சிடக்கூடாது, கைவிடக்கூடாது. இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளை நாங்க பாதிக்க, ஒருவேளை பாதித்தால் கூட நாங்க நமக்கு பயப்படக்கூடாது. அதான் நம்ம அனன்யா மிஸ்ஸாவில் அஸ்ஸரியாவுடைய வார்த்தைகளை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? நெபுகாத்நேச்சரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் நெருப்புல விழுந்துதான் சாகணும் அப்படின்னு தேவன் எங்களை விரும்பினாருனாக்கா நாங்க அப்படி அந்த சாவை கூட ஏற்றுக்கொள்ள நான் இருக்கிறோம், தயாரா இருக்கிறோம். ஒருவேளை கொரோனாவில் தான் நம்ம சாகணும் அப்படின்னாக்கோ அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு மனுஷன் ரெடி பண்ணிச்சு. இன்னும் வரங்க, இதோட அதிகமான பாதைகள் இனி வரக்கூடிய நாட்களை நம்ம சந்திக்க வேண்டியதா. இதை கண்டு அஞ்சினா இன்னும் வரக்கூடிய நாட்களை நம்மளால விசுவாசம் நம்ம நிக்க முடியாது. புரியுங்களா? அதனால இதெல்லாம் கண்டு நம்ம பயப்படுவதான் இங்க பார்க்கும்போது இந்த ஆலயத்துல என்னெல்லாம் காணப்படும்னா நாங்க ஸ்ட்ராங்கான விசுவாசம் நமக்குள்ள இருக்கும், சத்தியம் இருக்கும், தைரிய சுபாவங்கள் காணப்படும். சரிங்களா? அவரும் என்ன சொன்னாரு? திரளான மரங்களையும் அவர் சவதரித்து வைத்தார். இல்லைங்களா? மரம் நாம் பார்க்கும்போது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரம் இதை பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அண்ணன் பாத்தீங்கன்னா சித்தார்வுட் இல்லைங்களா? கேது மரம். ஆக்சுவலி கேது மரத்துடைய ஒரு தன்மைகள் நம்ம பார்க்கும்போது அது எவர் கிரீன் ட்ரீ, என்றும் பசுமையான ஒரு மரங்கள். எவர் கிரீன் ட்ரீ ஃபேமிலி சேர்ந்த ஒரு மரம். அது என்ன இருக்காது, அதனால இலையுதிர் காலமே அதுக்கு இல்லைங்க. அதான் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது இல்லைங்களா? கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பார்க்கலாம். அவன் நீர்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல என்றும் பசுமை. நம்ம எந்த காலத்திலையும் என்ன தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல. அதை நீங்க பார்க்கும்போது தாவீது எப்படி இதெல்லாம் சேர்த்து வைத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட அனுதினமும் நாம் இப்படிப்பட்டதான குணலட்சணங்களை நாம் சேர்க்க முடியாது, கட்டக்கூடியவர்களாக விசுவாசத்தையும் சத்தியத்தில் நாம் வளர்ச்சி பெற்றவர்களாக அன்பில நாம் வளர்ந்தவர்களாக நாம் காணப்படும். அப்பதான் தேவன் இந்த ஆலயத்துல வந்து என்ன பண்ணுவாரு? தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக நாம் இருக்கோம். அதே நேரத்துல இதை கட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு தாவீதை போல அது மாதிரி என்ன இருக்கணும்? ஒரு ஊக்கம், ஆர்வம், ஆசையும். அது கேரை எடுக்க மாட்டாங்க சில பேர். இந்த ஆலயத்தை குறிச்சு என்ன இருக்காது, ஒரு கேரே இருக்காது இல்லைங்களா? இந்த ஆலயத்தை கட்டுற விஷயத்துல இந்த ஆலயத்துக்காக எந்த பிரயாசமும் பண்ண மாட்டாங்க, பட மாட்டாங்க. ஆனா இந்த ஆலயம் அவ்வளவு ஈஸியா கட்டிட்டாரு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? என் கண்களுக்கு என்ன பண்ணல, உறக்கத்தை வரவில்லை, என் கட்டில் மேல போய் நான் படுக்கல, என் கூடாரத்துல கூட நான் பிரவேசிக்கல, ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், அயராது உழைச்சேன். அதே போல நான் கூட தேவனுடைய ஆலயமா ஆகணும் அப்படின்னா நாங்க அவ்வளவு ஈஸியா ஆலயம் ஆயிட முடியாது. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், 53 பாடம் கேட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம ஒழிய இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இல்ல அப்படின்னாக்கா இந்த ஆலயத்துல யார் வாழ மாட்டாரு, தேவன் வாசம் பண்ண மாட்டாரு. தேவன் ஆலயத்துல நினைவாரு, கொஞ்ச நாள் விட்டு விலகி போயிடுவார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீதை போல அநேக நாம் பிரயாசங்கள் பண்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம். சொல்லு பைபிள் எப்படி பிரயாசப்பட சொல்றாரு?
அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒர்க் ஹார்ட். இல்லைங்களா? தூங்கிட்டு இருந்தா ஆகாது, நம்ம குடும்பத்தை கவனிச்சுட்டு இருந்தா ஆகாது. இல்லைங்களா? இத்தனை நாங்க உலக காரியத்திலேயே இன்வால்வ் ஆயிட்டு இருந்தா ஆகாது. தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? டெடிகேட் பண்ணாரு, ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறார். இல்லைங்களா? சங்கீத வாசித்து நீங்க என்ன பண்ணாரா? ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டார். என்ன ரெசல்யூஷன்னாக்கா, ஆலயத்துக்கான போதுமான பொருட்கள் சேர்த்து வைக்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், தூங்க மாட்டேன், வீட்டுக்குள்ள போக மாட்டேன், கட்டில் மேல ஏற மாட்டேன்னு சொல்லி நம்ம ரெசல்யூஷன் எடுத்தார் பார்த்தீங்களா? அதே போல நாம் கூட சில ரெசல்யூஷன்ஸ் எடுக்கணும். சாதாரணமா நம்ம தேவனுடைய ஆலயம் ஆக முடியாது, ஆக முடியாது. அதே நேரத்தில் தாவீது தன்னுடைய லக்ஸுரி வாழ்க்கை என்ன பண்ணாரு? அதை சுருக்குனார். இல்லைங்களா? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்காக நாம் கூட ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் வேலைகளுக்காக நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கைய லக்ஸரி வாழ்க்கையை நம்ம எளிமையாக்கணும். நமக்கு வருகிற வருமானத்துல ஒரு பகுதியை தேவனுக்காக என்ன பண்ணோம்? நாம் எடுத்து வைக்கணும். எனக்கு வரக்கூடிய வருமானங்களை நான் எதுக்காகவே என்ன பண்ணிக்கிறேன்? செலவு பண்ணிக்கிறேன். இல்லைங்களா? எனக்கு வேண்டிய ட்ரெஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டிய என்னங்க ஷூ வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டிய என்னங்க எனக்கு வேண்டியதே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, தாவீது அப்படி செய்யல. தாவீது என்ன சொல்றாரு? என்னுடைய சிறுமையில கர்த்தருக்கென்று எடுத்து வச்சு. அதே போலதான் நமக்கு வரக்கூடிய வருமானத்துல, நமக்கு வரக்கூடிய வருமானங்கள்ல நாம் ஒரு பகுதியை தேவனுக்காக என்ன செய்யணும்? ஸ்பெண்ட் பண்ண, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம உபயோகிக்கணும். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, சங்கீதத்தை சொல்றாரு தாவீது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னுடைய ஆஸ்தி எனக்கு வேண்டியதாகிறாமல் பூமியில் உள்ள உடைய பரிசுத்தவான்களுக்கு அது உரியதா இருக்கக்கூடாது. அதனால என்னுடைய சம்பாதனைகள், எனக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திகள் எனக்காக நான் அதை பயன்படுத்திக்காம நாங்க தேவனுக்காக. சில பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா, நாங்க நினைச்சதெல்லாம் வாங்கி, இல்லைங்களா, விரும்ப ஒண்ணு என்ன பண்ணல, விட்டு வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. யாரு? ஒரு கான்சிக்ரேட்டட், தன்னை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிலீவர். ஆனா நம்முடைய வாழ்க்கை முடிந்த அளவுக்கு எளிமையாக சில இருக்கிற அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. சில பேர் சாப்பிடுறது கூட, சாப்பாடு கூட சில பேர் ரேஷன் அரிசியை தான் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு யாரா வீட்டுக்கு கெஸ்டுக்கு வந்த நேரங்கள்ல மாத்திரம்தான் என்ன செய்யறாங்கன்னாக்கா, நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான ரைஸ் வீட்டுல சமைக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, அதுல கூட சில என்ன பண்ணலாம், மிச்சம் பண்ணி தேவனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க சொல்றாங்க. ஷேர் பண்ணிக்கும் போது அவங்க சில சகோதரர்கள் அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, தங்களை எளிமையாக்கி கொள்ளுகிறாங்க. இல்லைங்களா? தங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கின்னு தேவனுக்காக என்ன பண்றாங்க, பயன்படுத்தும். தேவையானது நம்ம வாங்குறது தப்பு கிடையாது. இல்லைங்களா? தேவையற்றவைகள் ஆடம்பரத்துக்காக, இல்லைங்களா, நமக்கு ஆடம்பரத்துக்காக சிலதை நம்ம வாங்கி, இல்லைங்களா, அதை நம்ம வேஸ்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட விஷயங்களை தாவீது என்ன செய்யல, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாம தேவனுக்காக அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை என்ன பண்ணாரு, கட்டுவதற்கான பொருட்களை சேகரித்தார். ஆனா தாவீதுக்கு இருந்த ஒரே ஒரு வருத்தம், அந்த ஆலயத்தை அவரால கட்டல. ஒருவேளை இந்த ஆலயத்தை தாவீது கட்டியிருந்தா எப்படி கட்டியிருப்பார்? சாலமனோட இன்னும் குளோரியா கட்டியிருப்பாரா, இல்ல குறைவா கட்டியிருப்பாரா? இன்னும் அதிகமா கட்டியிருப்பார். ஆனா அதேதான் தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணாரு சாலமன். ஆனா இன்னும் தாவீது சாலமன் கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஆனா சாலமனுக்கு அந்த அளவுக்கு என்ன வேல்யூ இல்லை. அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. அந்த ஆலயத்துடைய 7 வருஷம் ரொம்ப பிரயாசப்பட்டு கட்டினாரு. இல்லைங்களா? ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணாரு தெரியுங்களா? அவருடைய சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண. அவருக்கு அரண்மனை கட்டுறதும், பொண்ணை பாக்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றதும், அந்த பொண்ணுங்களுக்கு அரண்மனை கட்டி கொடுக்கறதும், அந்த பொண்ணுங்களுக்கு
மனைவிகளுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கறதும், அவங்க ஆராதிக்கிறது இல்லாம இவரும் கூட போய் என்ன பண்ணிருந்தாரு, ஆராதிச்சு இருந்தாரு. அந்த 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 ஒரு ஆலயத்துடைய என்னங்க மதிப்பு யாருக்கு தெரியல, சாலமோனுக்கு தெரியல. அது லட்சியா வாழ்ந்துட்டார், அவருக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. பேசப்பட்டு ஆடு மேய்ச்ச காலத்துல இருந்து இல்லைங்களா ராஜாவான காலம் வரைக்கும் எவ்வளவு பிரயாசங்கள் தாவீது வாழ்க்கையில பட்டார். ஆனா சாலமோனை வளர்க்கும் போது அப்படி வளர்க்கல. கஷ்டம் என்ன நம்ம காட்டாமலே வளர்த்துட்டாரு. நல்லா வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இருக்கு. நம்ம வாழ்க்கை கூட இப்படிதான் போயிட்டு இருக்கா. சாலமோன் எப்படா இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தாரா இல்லைங்களா? எப்ப இது முடிச்ச உடனே நாங்க தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சாரு. அதே போல நம்ம கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுல எப்பவுமே பிஸியாவே இருக்கணும். ஃப்ரீயாவே என்ன பண்ணக்கூடாது. எப்போ ஃப்ரீயா நீங்க விடுறீங்களோ நம்மள, நம்ம எப்போ ஃப்ரீயா நம்ம மைண்ட வைக்கிறோமோ, எப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்றோமோ, அப்ப நாங்க வேண்டாத விஷயங்கள் நமக்குள்ள வரும். சாலமோன் ஆலயம் கட்டுற வரைக்கும் ரொம்ப டெடிகேட்டடா இருந்தார். அட் பிகினிங் பிரேயர் இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஒரு ஜெபம். நம்மளுக்கு என்ன கேட்டாரு, ஞானத்தை கேட்டார். ஆனா முடிவு வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சார். ஆனா தாவீது அப்படி அல்ல. ஆரம்பம் எப்படி இருந்துச்சோ முடிவும் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க தாவீது வாழ்க்கையை போல இல்லைங்களா, தேவன் மேல அசைவாத நம்பிக்கை, விசுவாசம், பக்தி. அதனால இந்த அளவுக்கு தாவீது தன்னுடைய பேரை பைபிள்ல பதிய வச்சுட்டாரு அப்படின்னாக்கா, தாவீது சொல்றது வசனங்களை நம்ம பார்க்கிற இடத்துல எல்லாம் ராஜாங்களை கம்பேர் பண்ணி பேசும்போதெல்லாம் தேவன் யாரை கம்பேர் பண்ணி பேசுவார்னாக்கா, இந்த ராஜா என் தாசனாகிய தாவீதை போல என்ன பண்ண நடக்கலன்னு சொல்றார். இவன் தாவீதுடைய வழிகளில் எல்லாம் உத்தமமானவனாரு நடந்தார் என்று சொல்லி அவரை குறிச்சு அப்படிப்பட்ட ஒரு பேரை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் நம்ம பார்க்கும்போது தாவீது அவரை குறிச்சு தேவன் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றார். அதே போலதான் நாமும் கூட தாவீதை போல இல்லைங்களா, தேவனுடைய ஆலயத்தை ஆலயமாகிய நம்முடைய இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நாம் பிரயாசங்களை படுவோம். அது மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கட்டும், அது மேல ஒரு ஆர்வம் எப்படி தாவீதுக்கு இருந்துச்சு, அதே போல இந்த ஆலயத்தை கேர் எடுக்கிறதுல நம்ம ரொம்ப அதிகமா நாங்க ஆர்வமும் ஊக்கமும் உடையவர்களாக நாம் இருந்து இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி ஸ்தோத்திரம் எடுத்துக்கொண்டு பாடத்தை முடிக்கிறது. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.